வணக்கம். இன்று நாம் பார்ப்பது வார்ம்-அப் பயிற்சியும் தினசரி அனைவரும் செய்ய வேண்டிய பயிற்சிகள் சிலவற்றை தொடர்ச்சியாக சில பாகங்களாக பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நாம் செய்யும் பயிற்சி யாவும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவர்கள் யாரும் தயவு செய்து செய்ய வேண்டாம். இந்த பயிற்சிகள் உங்களுக்கு பயன் தராது, இன்னும் பிரச்சனைகளை அதிகரிக்கும். காலை எழுந்தவுடன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது படுக்கையில் உடனடியாக எழுந்திருக்க வேண்டாம். படுக்கையில் 5 நிமிடங்கள் அப்படியே படுத்து இருங்கள். கண் முழித்து படுத்து இருக்க வேண்டும். பிறகு எழுந்து அமர்ந்தவுடன் கால்களை இப்படி நேராக கால்களை நீட்டிக்கொள்ளவும். பிறகு அப்படியே முன்புறமாக சாய்ந்து இப்படி 2 முதல் 5 நிமிடம் வரை அப்படியே இருக்கவும். இது ஜீரண சக்தியை அதிகரித்து உங்களுக்கு கழிவுகள் வெளியேறுவதற்கு இலகுவாக இருக்கும். இந்த பயிற்சியை முடித்தவுடன் கழிவுகளை வெளியேற்ற காலை கடன்களை முடிப்பதற்கு சென்று விடுங்கள். காலை கடன் முடித்தவுடன் அங்கேயே அமர்ந்தும் செய்யலாம். இந்தியன் டாய்லெட்டில் அமர்ந்து செய்பவர்கள் இப்படி திரும்ப வேண்டும். இந்த பயிற்சி செய்வதனால் முதுகில் உள்ள அனைத்து வலி உபாதைகளும் தீரும். அதாவது சுளுக்குகள் அனைத்தும் உடைந்து உங்களுக்கு உடல் முழுவதும் உள்ள வலிகள் நீங்கும். இந்த பயிற்சியை அங்கேயே செய்து முடிக்கலாம், அல்லது வெளியே வந்து இந்த பயிற்சியை செய்து கொள்ளலாம். பிறகு நீங்கள் உடனடியாக பல்லை விளக்குங்கள். இரவில் பல்லு விளக்கும் போது அப்படியே முடிந்தால் சிறிது உப்பை கையில் மட்டும் வைத்து தேய்த்து கொள்ளுங்கள். காலையில் எழுந்தவுடன் மலம் கழித்து பிறகு உடனடியாக பல்லை விளக்கி விடுங்கள். குளிக்கும்போது பல்லை விளக்கினால் உணவு உட்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுக்காது, காரம் அதிகமாக இருக்கும். ஆகையால் காலையில் பல்லை விளக்கிவிட்டால் உங்களுக்கு வாய் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதாவது உணவு நன்றாக உட்கொள்ளலாம். ஆகையால் பல்லை காலையில் விளக்கி விடுங்கள். அது முடித்து வந்த உடனடியாக நேராக சென்று தலைகீழாக நிற்க வேண்டும். அதாவது ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து இப்படி நிமிர்த்தினால் எந்த அளவு உங்களுக்கு மேலிருக்கும் அடியில் இருக்கும் மருந்து முழுவதும் கீழே வரும், அதுபோன்று உங்கள் உடலில் உள்ள இரத்தங்கள் அனைத்தும் தலைவரை இறங்கி திரும்பவும் நீங்கள் நிமிரும்போது உங்களுக்கு அது உடல் முழுவதும் இரத்தம் நன்றாக பரவி உடல் முழுவதும் இரத்தம் பரவும். அது ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகுக்கும். காலை கடன்களை முடித்த உடனடியாக இந்த பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுது நான் செய்து காட்டுகிறேன். முதலில் கைகளை கீழே வைத்து செய்வது நன்று. அது முடியாதவர்கள் தரையில் ஒரு தலகாணி ஏதேனும் கீழே போட்டு அதன் மீது தலையை வைத்து செய்யுங்கள். இப்பொழுது நான் அந்த பயிற்சியை செய்து காட்டுகிறேன். அனைவரும் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி தலைகீழாக நிற்க வேண்டும். முடியாதவர்கள் இப்படி தலகாணியை வைத்து நேராக நிற்கவும்.
இந்த பயிற்சி நீங்கள் 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரை செய்யுங்கள். இது நல்ல பலன்களை கொடுக்கும். உடல் முழுவதும் இரத்தம் பரவும். கைகளை மட்டும் வைத்து செய்பவர்களுக்கு சிறப்பு. முடியாதவர்கள் தலையை வைத்து செய்யலாம். மற்றபடி நடுவில் கைகளை இப்படி வைத்தெல்லாம் செய்வார்கள். அதுபோன்று யாரும் செய்யாதீர்கள். இப்படியே செய்தால் போதும். உங்களுக்கு இந்த பயிற்சியை முடித்த பிறகு நீங்கள் உடனடியாக சென்று, அதாவது இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாகவே உடலில் நமக்கு எப்பொழுதும் கீழ்முதுகில் வலி இருக்கும். இந்த வலியை போக்குவதற்கு கால்களை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி திருப்புங்கள். முழுவதும் முதுகில் உள்ள சுளுக்குகள் அனைத்தும் உடையும். அதே போன்று அந்த பக்கம் இப்படி செய்த பிறகு அதாவது உடலை முழுவதுமாக இப்படி தூக்கி முதலில் செய்தீர்கள். அப்புறம் நேராக காலை வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக இப்படி திருப்பினால் போதும். அதே போன்று அந்த பக்கம் இந்த பயிற்சி உங்களுக்கு முதுகில் உள்ள வலிகள் அனைத்தையும் சீர் செய்யும். அனைத்து பயிற்சிகளையும் செய்வதற்கு முன்பாக இந்த பயிற்சியை செய்து பிறகு தலைகீழாக நிற்கும் பயிற்சியை செய்யுங்கள். அதே போன்று உடற்பயிற்சி, ஜிம் பயிற்சி, அனைத்து பயிற்சிகளையும் செய்த பிறகு இந்த கீழ்முதுவில் அனைவருக்கும் வலி வேதனைகள் இருக்கும். அங்கு கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு சூடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேதனைகளும் அதிகமாக இருக்கும். அதற்கு இது போன்று செய்து சுளுக்கை செய்தால் அன்று நாள் முழுவதும் நன்றாக இருக்கும். இந்த பயிற்சி செய்த பிறகு உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம். அல்லது பயிற்சி செய்பவர்கள் உங்களுக்கு பயனுள்ள பயிற்சி, அதாவது யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி, ஜிம்மில் சென்று வார்மப் பயிற்சி, இவை அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். வார்மப் பயிற்சிகளை பற்றி அடுத்த பாகத்தில் பார்ப்போம். வணக்கம்.